ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாதத்தின் அபிஜித் நட்சத்திரம் எப்போ வருகிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். 28வது நட்சத்திரமாக இருக்கும் இந்த சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திரத்தை மனுஷங்க கையில் கொடுத்தா அவங்க தவறாக பயன்படுத்திடுவாங்க அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ண பரமாத்மா அந்த நட்சத்திரத்தை தன்னுடைய மயில் இறகுல ஒளித்து வைத்ததாக நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். உத்திராடம் திருவோண நட்சத்திரத்துக்கு இடைப்பட்ட அந்த 24 நிமிட காலத்தை தான் நம்ம அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படின்னு சொல்வோம். அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது வேறு, அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது வேறு. அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது தினந்தோறும் மதியம் 11:45 12:15 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை நம்ம அபிஜித் முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவோம். தினந்தோறும் இந்த நேரத்தில் நம்முடைய வேண்டுதலை பிரபஞ்சத்திட்ட சொன்னாலும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். இருந்தாலும் அதைவிட சக்தி வாய்ந்தது தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம். இந்த அபிஜித் நட்சத்திர நேரங்கிறது எப்போ வருது அப்படிங்கிறதையும் அந்த 24 நிமிடத்தில் நம்ம வேண்டுதல் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதையும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 8ஆம் தேதி அபிஜித் நட்சத்திரங்கிறது வருது. இந்த நேரத்தில் பூஜை அறையில் விளக்கேற்றி கிருஷ்ண பரமாத்மாவை மனதார நினைத்து உங்களுடைய பிரார்த்தனையை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். முதல் முறை இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் என்ன பிரார்த்தனை செய்கிறீங்களோ அந்த பிரார்த்தனை முடியும் வரைக்கும் அடுத்தடுத்த மாதம் வரக்கூடிய அபிஜித் நேரத்தில் ஒரே பிரார்த்தனையை தான் வைக்கணும். மாறி மாறி பிரார்த்தனை செய்யும் பொழுது வேண்டுதல்களுக்கான பலன்கிறது கூடிய விரைவில் நமக்கு கிடைக்காது. பூஜை அறையில் ஏற்றி வச்சுருக்கக்கூடிய அந்த விளக்கிற்கு முன்னாடி உங்களுடைய வேண்டுதலை வைக்கலாம். இப்போது வெள்ளிக்கிழமையில் அந்த அபிஜித் நட்சத்திரங்கிறது வருகிறது. நீங்கள் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு 2 நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து 1 டம்ளர் தண்ணீர் வைத்து மனமுருகி நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம். அந்த 24 நிமிடம் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால செம்பருத்தி இலை இருக்கு இல்லையா, செம்பருத்தி இலை ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அனைத்து தெய்வத்திற்கும் உரியது. பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த செம்பருத்தி இலை. செம்பருத்தி பூ எவ்வளோ அதிர்ஷ்டம் உள்ள அந்த ஒரு பூவோ அந்த மாதிரி அந்த இலைக்கும் அதிர்ஷ்டங்கிறது இருக்குது. அந்த இலையை வைத்து செவ்வாய்க்கிழமை தோறும் அந்த ஒரே ஒரு செம்பருத்தி இலை வைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து மேலே ஒரு அகல் தீபம் வைத்து செவ்வாய்க்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ தொடர்ந்து நீங்கள் தீபம் ஏற்றிக்கிட்டு வரும்பொழுது எவ்வளோ பெரிய வறுமை இருந்தாலும் படிப்படியாக அந்த வறுமைங்கிறது குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பண வரவில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வெள்ளிக்கிழமையில் அபிஜித் நட்சத்திரம் வருகிறது. வெள்ளிக்கிழமையில் நீங்கள் அபிஜித் நட்சத்திரம் வருகிறது. அந்த நேரத்தில் இந்த 24 நிமிடம் கிருஷ்ண பரமாத்மாவை நினைத்து நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வைத்தும் வழிபடலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஒரு செம்பருத்தி இலை வைத்தும் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடலாம். நல்ல பலன் கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்க, நோய் நொடி தீர, பிள்ளைகள் நல்லா படிக்க, கடன் தீர, இப்படி என்ன வேண்டுதல் வைத்தாலும் சரி, நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது சம்மந்தப்பட்ட மந்திரங்களை சொல்லியும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். கேட்ட வரம் கேட்டபடி நிச்சயமாக கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா ஹனுமன் மந்திரம் நீங்கள் சொல்லலாம். கடன் சுமை குறையணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரோட மந்திரம் சொல்லலாம். பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னா குபேரரோட மந்திரம் சொல்லலாம். இப்படி உங்களுக்கு தெரிந்த மந்திரம் உச்சாரணங்களை செய்து இந்த பிரார்த்தனையை கடவுள்கிட்ட நீங்கள் வைங்க. இல்லை உங்கள் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாட்டு மந்திரத்தை கூட நீங்கள் சொல்லலாம், தவறில்லை. மொத்தத்தில் இந்த 24 நிமிடமும் உங்களுடைய மனது ஒரு நிலைப்படணும். இந்த 24 நிமிடத்தில் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்பிக்கையோட உங்கள் பிரார்த்தனையை நீங்கள் சொல்லணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பிக்கை இல்லாமல் நம்ம என்ன செய்தாலும் அது நிச்சயம் பலன் தராது. நம்பிக்கையோட இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக நமக்கு நல்லது நடக்கும். அதுவும் ஆடி வெள்ளிக்கிழமையோடு இந்த அபிஜித் நட்சத்திரங்கிறது வருது. ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, நம்ம ஒரு சிலர் பேருக்கு வேண்டுதல் வைக்கும்போது அது உடனடியாக அவங்களுக்கு பலனை சீக்கிரமாகவே கொடுக்குது. ஒரு சில விஷயங்களில் ஒரு சிலருக்கு தள்ளி போகுது. அப்போது நம்ம மனம் தளராமல் நம்முடைய கர்மாவின் படி நம்மளுடைய பூர்வ ஜென்ம புண்ணிய பலன்களின் படி தான் நமக்கு நல்லது நடக்குங்கிறது நமக்கே தெரியும். அப்போது ஒவ்வொரு மாதமும் நம்ம வைக்கும் பொழுது அந்த வேண்டுதல்ங்கிறது தள்ளி போகுது, நமக்கு சீக்கிரம் கிடைக்கல அப்படின்னா மனம் தளர விடாதீங்க. மாதம் இந்த அபிஜித் நட்சத்திரங்கிறது வரும். 24 நிமிடங்கள் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. வீட்டில் இருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றி 1 டம்ளர் தண்ணீர் வைத்து நீங்கள் மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கலாம். கிருஷ்ண பரமாத்மாவோட அந்த ஒரு மயிலிறகுல ஒளித்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு அபிஜித் நட்சத்திரம்
இல்லையா? அந்த நேரத்தில் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அவரை நினச்சி தான் நம்ம வேண்டுதல் வைக்கிறோம். அப்போது ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் துளசி இலைகளை அவருக்கு சமர்ப்பணம் ஒரு 2 இலையாவது அந்த நேரத்தில் நம்ம வந்து கையில் வச்சுட்டு கொஞ்சோண்டு ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இதை கையில் வச்சுட்டு நீங்கள் நல்லா மனமுருகி வேண்டிக்கிட்டு அந்த 24 நிமிடங்களும் அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல பர்ஸில் கூட இந்த பச்சை கற்பூரத்தையும் துளசியும் வச்சுக்கலாம். அதனாலேயும் பணத்தடைங்கிறது நீங்கும். அந்த ஒரு டம்ளர் தண்ணீர் வைக்கிறீங்க இல்லையா, அந்த நீங்கள் மந்திரம் சொல்லும் பொழுது உங்களுடைய அந்த உச்சாரணம் அந்த மந்திரம் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கும் அப்படிம்பாங்க. அந்த தண்ணீரை வந்து என்ன செய்யணும்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கேட்பீங்க. அந்த தண்ணீரை நீங்கள் கீழே ஊற்ற வேணாம், நல்ல தண்ணீரை வச்சு நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுறீங்க. அப்போ அந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிடலாம். இந்த 24 நிமிடமும் முழு மனதோட நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் கேட்டது விரைவிலேயே கிடைக்கும். ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள். அபிஜித் நட்சத்திரம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 8ஆம் தேதி 8/8/2025 வருகிறது. ரொம்பவே பவர்ஃபுல்லான நேரத்தில் வருது. மதியம் 2:16 2:40. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆகஸ்ட் 8ஆம் தேதி மதியம் 2:16, அதாவது வெள்ளிக்கிழமை மதியம் 2:16 2:40 வரைக்கும் இந்த அபிஜித் நட்சத்திரங்கிறது இருக்குது. ஆடி வெள்ளிக்கிழமை ரொம்ப அம்பாளுக்கு உரிய அந்த ஒரு ஆடி வெள்ளிக்கிழமையில் இந்த பெருமாளுக்குரிய அபிஜித் நட்சத்திரங்கிறது வருது. அது மட்டும் இல்லாமல் 8/8 பிரபஞ்ச வசிய நாள் அந்த நாளில் வருது. மிக மிக அற்புதமான ஒரு நாள். ஒரு சில நாட்களில் ஒரு சில நேரத்தில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய வழிபாட்டுக்குரிய பலன்கிறது அதிவிரைவிலேயே நமக்கு கிடைக்கும். அது ஒரு சில நாட்களை நம்ம தவற விடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான நாளில் தான் இந்த அபிஜித் நட்சத்திரமே ஒரு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்படி ஒரு அதிசக்தி வாய்ந்த அந்த ஒரு நட்சத்திரம் அதிசக்தி வாய்ந்த நாளில் வெள்ளிக்கிழமையில் அம்மனுக்குரிய ஆடி மாதம் அம்மனுக்கான ஒரு மாதம், அதுவும் ஆடி வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு உரிய ஒரு நாள்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நாளில் பிரபஞ்ச வசிய நாளில் இப்படி ஒரு அற்புதமான ஒரு நேரம் நமக்கு வருது. இந்த நேரத்தை நம்ம தவற விடக்கூடாது. ரொம்பவே அதிசக்தி வாய்ந்த இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய எளிமையான வழிபாடு கூட நமக்கு மிகப்பெரிய அளவில் பலன் கிடைக்கும். உங்களால் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, நீங்கள் வந்து பூஜை பண்ணுறீங்க, தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறீங்கன்னா ஓகே. நான் வந்து ட்ராவலில் இருக்கேன், நான் வேலையில் இருக்கேன், நான் எப்படி இந்த நேரத்தை நான் பயன்படுத்திக்கிறது அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இந்த மதியானம் கரெக்டாக அந்த வெள்ளிக்கிழமை மதியானம் 2:16 2:40 இந்த 24 நிமிடத்தில் நீங்கள் ட்ராவலில் இருந்தால் கூட மனதை ஒருநிலைப்படுத்தி உங்களுக்கு பிடித்த தெய்வங்கள், உங்கள் குலதெய்வமோ அல்லது உங்கள் இஷ்ட தெய்வமோ இல்லை கிருஷ்ணரோட அந்த ஒரு மந்திரமோ நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிந்ததை நீங்கள் சொல்லி மனதார நீங்கள் வேண்டிக்கோங்க. அந்த 24 நிமிடத்தை நம்ம சரியாக பயன்படுத்திட்டாலே நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல் மிக விரைவிலேயே நமக்கு கைகூடும். அதனால் அந்த நேரத்தை நீங்கள் தவற விடாதீங்க. நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க, அந்த நேரத்தில் ஒரு டம்ளர், நான் எப்படியும் பாட்டிலில் நீங்கள் தண்ணி வச்சுருப்பீங்க, ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சுட்டு நார்மலாக நீங்கள் கிளாஸ் வாட்டரில் தான் வைக்கணும் இல்லை, நார்மலாக ஒரு கிளாஸில் தண்ணி வச்சுட்டு மனதார நீங்கள் வேண்டிக்கிட்டு, ஏன்னா தண்ணீர் வந்து நம்ம எது சொன்னாலுமே அந்த தண்ணீர் நமக்கு நிறைவேற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் எந்த ஒரு பூஜையிலுமே தண்ணீர் இல்லாமல் நம்ம பூஜை பண்ணுறதில்ல. தண்ணீர் வந்து நல்ல சக்திகளை கிரகித்து கொடுக்கக்கூடியது. அதனால் அந்த தண்ணீர் வைத்து நம்ம பூஜை செய்யும்பொழுது நிச்சயமாக அதோட பலன்கிறது வெகு விரைவிலேயே நம்ம வந்து அடையும். அதனால் மனசை ஒருநிலைப்படுத்தி, இது வந்து ஆன்மீக ரீதியாகவும் சரி அறிவியல் ரீதியாகவும் தண்ணீருக்கேனும் ஒரு சக்தி இருக்குது, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால் ஒரு நார்மலாக நீங்கள் வந்து ஒரு இடத்துல இருக்கீங்க, ஒரு வேலையில் இருக்கீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க, நீங்கள் நார்மலாக உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி தண்ணி பாட்டிலை கையில் வச்சுட்டு மனசார உங்களுக்கு பிடித்த தெய்வத்தோட அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிக்கோங்க. நிச்சயமாக வெகு விரைவிலேயே உங்களுடைய பிரார்த்தனைங்கிறது உங்கள் மனசார நம்ம எந்த ஒரு விஷயத்த நம்ம நம்பி நம்ம கேட்குறோமோ அது நம்மக்கிட்ட சீக்கிரம் வந்து சேரும். அப்போது நல்ல விஷயத்த மட்டுமே நம்ம வந்து கேட்கணும். தவறான ஒரு விஷயத்த நம்ம கேட்குறோம், தவறான ஒரு பாதையில் நம்ம போகிறோன்னா அது நமக்கு நடக்காது. நல்ல விஷயங்களை நம்ம சொல்லணும், நல்ல விஷயங்களை கேட்கணும் அப்படிம்பாங்க. பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, எப்பொழுதும் நல்ல வார்த்தைகளை சொல்லணும், நல்லதை நினைக்கணும், அப்போ நல்லதை யோசிக்கணும், அப்போ நமக்கு அது நல்லதாகவே நடக்கும். அதனால்
முயன்ற அளவுக்கு நன்மைகளை அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதல் நம்ம வச்சா கூட கடவுள் நமக்கானதை அள்ளி கொடுப்பாங்க. கடின உழைப்போட நம்மளோட முயற்சியோட தெய்வ வழிபாட்டையும் தெய்வங்களையும் நம்ம நினைத்து ஒரு சில அற்புதம் வாய்ந்த அதிசக்தி வாய்ந்த நேரங்களை நாட்களை நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு பிரம்மாண்டமான வெற்றிங்கிறது கிடைக்கும். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 8/8/2025 ஆடி வெள்ளிக்கிழமை அபிஜித் நட்சத்திரம் மதியம் 2:16 2:40 வரைக்கும் இருக்குது. 2:16 to 2:40 இந்த 24 நிமிடத்தை சரியாக பயன்படுத்துங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பிரம்மாண்ட வெற்றி கிடைக்கும். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி.